பெஞ்சல் புயல் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற நிலை இருந்தது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட புயல் பாதிப்புகள் மக்களுக்கு ஒரு பெரிய அச்ச நிலையை ஏற்படுத்தி வந்தது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், செய்யப்பட்டிருக்கிற பல்வேறு பணிகள் காரணமாக மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. வரலாற்றில் மிக ஒரு சில நாட்களில் மட்டுமே நடைபெறுகிற நிகழ்வாக 50 சென்டிமீட்டர் மழை கூட 24 மணி நேரத்தில், குறிப்பாக விழுப்புரம், மயிலம், கிளியனூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் 50 சென்டிமீட்டர் மழை கூட பொழிந்திருக்கிறது. ஆனால் பாதிப்பு அளவுகள் என்று எடுத்துக்கொண்டால் சென்னையாக இருந்தாலும், விழுப்புரமாக இருந்தாலும், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு கூடுதலாக இருந்தாலும் கூட பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்று புயல் பாதிப்பு இருந்து கொண்டிருக்கிற நிலையிலேயே வடசென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து கட்டுப்பாட்டு அறையை கண்காணித்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார்கள். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட வடசென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று இந்த பணிகளை முடுக்கிவிட்டு புயல் வெள்ள நிவாரணப் பணிகளை துரித கதியில் செயல்படுத்த உத்தரவிட்டார்கள். அந்த வகையில் எல்லா இடங்களிலும் அனைத்து அமைச்சர்களும் அவரவர்கள் துறை சார்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மிக வேகமாக எடுத்தார்கள். அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை அனைத்து இடங்களிலும் 18 முதல் 20 சென்டிமீட்டர் வரையில் மழை பொழிந்திருக்கிறது. 30/11/2024 காலை 6 மணிக்கு தொடங்கி இன்று காலை 6 மணி வரை 24 மணி நேரத்தில் 18 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கிண்டி, மீனம்பாக்கம் போன்ற பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஒரே 24 மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை என்பது பெரிய அளவிலான பாதிப்புகளை கடந்த காலங்களில் ஏற்படுத்தி வந்தது. குறிப்பாக 2014 சென்னை மாநகரம் வர்தா புயலை சந்தித்தது அனைவருமே மறக்க முடியாத ஒன்று. அந்த வர்தா புயலில் ஏற்பட்ட பாதிப்புகளும் அப்பொழுது இன்றைக்கு பொழிந்திருக்கிற மழையின் அளவை விட பாதி அளவு கூட பொழியாத நிலையில் அன்றைக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகள், மக்கள் பட்ட அவதி இன்றைக்கும் மறக்க முடியாது. ஆனால் இந்த அரசு எடுத்த அதிவேக துரிதகதி நடவடிக்கைகள் இன்றைக்கு சகஜ நிலைக்கு 12 மணி நேரத்திலேயே சகஜ நிலை திரும்பி இருக்கிறது. 12 மணி நேரம் கூட இல்லை. நேற்று இரவு 12 மணிக்கு புயல் கரையை கடந்து முழுமையாக கடந்திருக்கிறது. சென்னையில் காலையில் 6 மணிக்கெல்லாம் எல்லா சாலைகளும் போக்குவரத்துக்கு வசதியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற அதி தீவிர நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அக்டோபர் 14ஆம் தேதி சென்னையில் பெரிய அளவிலான மழை பொழியும் என்று சொல்லப்பட்ட நிலையில் ஒரு 1700 மோட்டார் இயந்திரங்கள் பெருநகர மாநகராட்சியின் சார்பில் எல்லா இடங்களிலும் வைக்கப்பட்டது. 14, 15 ஆகிய நாட்களில் பெய்த மழை மிகப்பெரிய அளவில் அது அகற்றப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வடகிழக்கு பருவமழை முடிகிற வரை இந்த 1700 மோட்டார் இயந்திரங்களும் எங்கேயெல்லாம் வைக்கப்பட்டதோ அங்கேயே அவைகள் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் அவைகள் அங்கேயே இருந்தது.
அதனுடைய விளைவாக நேற்றைக்கு மழை பொழிய அதை மோட்டார்களின் மூலம் அந்த மழை நீரை வடித்தெடுக்கும் பணியும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பொதுவாக 20 சென்டிமீட்டர் மழை பொழிந்தால் சென்னையில் இருக்கிற சுரங்கப்பாதைகளை பொறுத்தவரை வாரக்கணக்கில் மூடி வைத்திருப்பார்கள். ஆனால் சென்னையில் 22 சுரங்கப்பாதைகள் இருக்கிறது. அதில் கணேசபுரம் சுரங்கப்பாதை மட்டும் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. மழை பாதிப்பால் மூடி வைக்கப்பட்ட ஒரே சுரங்கப்பாதை தியாகராய நகரிலே இருக்கிற மேட்லி சுரங்கப்பாதை மட்டும்தான். மற்ற 20 சுரங்கப்பாதைகளும் பெரிய அளவிலான மழை பொழிந்து கொண்டிருந்த நேரத்திலும் கூட போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் எல்லா சுரங்கப்பாதைகளும் பயன்பாட்டில் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு மழை பொழிந்து கொண்டிருந்த நேரத்திலேயே ஆய்வுகளை மேற்கொண்டு சொன்னது, இந்த மழை பொழிகிற எல்லா மாவட்டங்களிலும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் சென்னையில் இன்றைக்கு 200 வட்டங்களில் 200 இடங்களிலும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலும் 500 மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அனைத்து பிரிவுகளும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மழைக்கால மருத்துவ முகாம்களை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளில் இருந்து தமிழ்நாடு முழுவதிலும் தினந்தோறும் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதுவரை நடைபெற்ற முகாம்களின் எண்ணிக்கை 51,707. 15/10/2024 தொடங்கி 1.5 மாத காலத்திற்குள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றிருக்கிற மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களின் எண்ணிக்கை 51,707. இது மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மாபெரும் சாதனை. இதுவரை இந்த துறையில் 1.5 மாத காலத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் இதுவரை நடத்தப்பட்டதில்லை. அந்த வகையில் 51,707 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு பெரிய அளவிலான மழைக்கால நோய் பாதிப்புகள் இல்லாமல் மக்களை இந்த அரசு பாதுகாத்து வருகிறது. அந்த வகையில் இந்த 51,707 மருத்துவ முகாம்களில் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 28,02,552 பேர். 28,02,552 பேர் இந்த மழைக்கால மருத்துவ முகாம்களினால் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதில் இன்னொரு கூடுதலான மகிழ்ச்சி, சென்னையை பொறுத்தவரை இந்த மழை தேவையான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கான ஒட்டுமொத்த குடிநீர் ஆதாரம் அது செங்குன்றம் ஏரியாக இருந்தாலும், புழல் ஏரியாக இருந்தாலும், செம்பரப்பாக்கம் ஏரியாக இருந்தாலும், சோழவரம் ஏரியாக இருந்தாலும், தேர்வாயின் கண்டிகையாக இருந்தாலும், இந்த இடங்களில் தேக்கி வைக்கப்படுகிற ஒட்டுமொத்த குடிநீரின் அளவு 11.5 மில்லியன் கன அடி ஆகும். அதாவது டிஎம்சி ஆகும். 11.5 டிஎம்சி ஆகும். ஆனால் தற்போது வரை அது ஒரு 7 டிஎம்சி அளவுக்கு மட்டுமே தண்ணீர் இருக்கிறது. 7லிருந்து 8க்குள்ளாகத்தான் இருக்கிறது. செம்பரப்பாக்கம் ஏரி என்பது 3.6 டிஎம்சியை தேக்கி வைக்கக்கூடிய கொள்ளளவுடன் கூடிய பெரிய ஏரி. அந்த செம்பரப்பாக்கம் ஏரியின் உபரி நீர்தான் சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், ஆலந்தூர், தாம்பரம், மயிலாப்பூர், வேளச்சேரி போன்ற பல்வேறு தொகுதிகளில் இருக்கிற அடையாற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் செம்பரப்பாக்கம் ஏரியின் தற்போதைய குடிநீர் இருப்பு 2.6 டிஎம்சி. அதனுடைய ஒட்டுமொத்த அளவு 3.6 டிஎம்சி. இப்பொழுது இருப்பது 2.6 டிஎம்சி. இன்னமும் 1 டிஎம்சி தண்ணீர் செம்பரப்பாக்கம் ஏரிக்கு வேண்டும். இன்னமும் கூட மழை வேண்டும் என்கின்ற வகையில் மழை வந்தால்தான் எதிர்காலத்தில் குடிநீர் பஞ்சம் இல்லாமல், வறட்சி இல்லாமல் இருக்கும்.
எனவே செம்பரப்பாக்கம் ஏரியின் நிலையைப் போலவே சோழவரம் ஏரியாக இருந்தாலும் ரெடில்ஸ் ஏரியாக இருந்தாலும் எல்லா ஏரிகளிலும் இது போன்ற நிலைதான் இருக்கிறது. எனவே இந்த மழை என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய மழைதான். அந்த வகையில் இன்றைக்கு ஏரிகளில் சற்று குடிநீர் தேவைக்கு ஏற்ப மழைநீர் அளவு கூடியிருக்கிறது. இன்னமும் நம்முடைய செம்பரப்பாக்கம் ஏரியை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு ஒரு 12 மணி நேரம் ஒரு 4000 அடி கன அளவு தண்ணீர் ஏரிக்கு வந்தால்தான் இந்த 1 டிஎம்சி நிரம்பும். அந்த வகையில் இன்னமும் மழை தேவை இருக்கிறது. இந்த மழையை பொறுத்தவரை பெரிய அளவில் 20 சென்டிமீட்டர் ஒரே நாளில் பெய்வது என்பது எப்போதாவது நடைபெறுகிற ஒன்று. 4-5 சென்டிமீட்டர் என்று படிப்படியாக பொழியும். தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையின் தேவையை பொறுத்தவரை 44 சென்டிமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு 20 சென்டிமீட்டர் ஒரே நாளில் பொழிந்திருப்பது என்பது அதிகபட்ச அளவிலான மழைதான். என்றாலும் கூட பாதிப்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது. எங்கேயெல்லாம் மழைநீர் தேங்கியதோ அங்கேயெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப இன்றைக்கு அவை அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேளச்சேரியை பொறுத்தவரை ஒவ்வொரு மழைக்கும் வேளச்சேரி வெள்ளச்சேரி என்று அழைக்கிற வகையில் பாதிப்புக்குள்ளாகும். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 6 என்று சொல்லக்கூடிய கல்வெட்டை சரி செய்த பணியும் அங்கே ஒரு நீர்நிலையை உருவாக்கி இருக்கிற பணியும் இன்றைக்கு மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிற காரணத்தினால் நேற்று இரவே வேளச்சேரியில் 90% மேலான தெருக்களில் மழைநீர் இல்லாமல் வடிந்தது. அதேபோல் மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம், பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் நாராயணபுரம் ஏரியிலிருந்து உபரி நீரை வெளியேற்றுவதற்கு தற்காலிக கால்வாய் ஒன்றினை கடந்த அக்டோபர் 2வது வாரத்தில் ஏற்படுத்தியதன் விளைவுதான் இன்றைக்கு அந்த ஏரியிலிருந்து ஒரு 1000 கன அடி தண்ணீர் இப்பொழுதும் கூட தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. அப்படி வெளியேற்றப்பட்டு வருவதால் குடியிருப்புகளுக்கு உபரி நீர் போகாத வண்ணம் தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டையில் குறிப்பாக நம்முடைய கிண்டி ரேஸ்கோஸில் 4 புதிய நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டு அதில் 4.6 மில்லியன் கன அடி அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த அளவுக்கு பல்வேறு பணிகள் செய்த காரணத்தினாலும் புதிய மழைநீர் வடிகால் வாய்களை ஏராளமான கிலோமீட்டருக்கு அமைத்த காரணத்தினாலும் இன்றைக்கு சகஜ நிலைக்கு 5-6 மணி நேரத்திலேயே திரும்பி இருக்கிறோம். வேளச்சேரியில் இருக்கிற வீராங்கல் ஓடை இதற்கு முன்னால் பொதுப்பணித்துறை நிர்வகித்து வந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நீர்வளத்துறை நிர்வகித்து வந்தது. அதை சென்னை மாநகராட்சிக்கு இதையும் விருகம்பாக்கம் கால்வாய் போன்றவற்றையும் மாநகராட்சி நிர்வகிப்பதற்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த மழைக்கு பின்னால் வீராங்கல் ஓடையை பொறுத்தவரை அந்த கரையை பலப்படுத்தி, கரை ஏற்கனவே கான்கிரீட் கரையாக அமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கரையை உயர்த்தும் பணி நடைபெறவிருக்கிறது. எனவே அடுத்தடுத்த ஆண்டுகளில் அந்த வீராங்கல் ஓடையினால் ஏற்படுகிற சிறிய அளவிலான பாதிப்பு கூட அடுத்த மழையில் இருக்காது. அந்த வகையில் ஒரு நிர்வாக திறமை மிக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் வேகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு 500 மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைக்கும் கூட எங்கே எல்லாம் இந்த வடகிழக்கு பருவமழை முடிகிற வரை தேவைக்கு ஏற்ப இந்த மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும். சென்னையை பொறுத்தவரை தேவைக்கு ஏற்ப மருத்துவ முகாம்களை பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை நடத்தும். மற்ற மாவட்டங்களில் தற்போது திருவண்ணாமலை போன்ற, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் இன்னும் மழை நீடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாளைக்கு அங்கேயும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். சென்னையில் நீங்களாக மழை பொழிந்து கொண்டிருக்கிற கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களில் நாளைக்கும் ஒரு 300 மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு துறை திட்டமிட்டிருக்கிறது. நாளைக்கும் அந்த பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும்.
எல்லாம் இப்ப மருத்துவத்துறையை பொறுத்தவரை நோடல் இணை இயக்குநர்கள் இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே எல்லாம் இந்த மழை பாதிப்பு இருக்கிறதோ அங்கே எல்லாம் மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் கூடுதலான மழை பொழிவு வந்து கொண்டிருக்கிற பகுதிகளில் யாராவது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பார்களே ஆனால் அந்த முகாம்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மழை நீர் வடிந்ததற்கு பிறகு அந்தந்த பகுதிகளில் மழை நீர் இந்த மருத்துவ முகாம்களை நடத்த அறிவுறுத்தி இருக்கிறோம். தேவைக்கேற்ப வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் இந்த புயல் பாதிப்பு அங்கே இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. நேற்றைக்கு காலை நான் பெசன் நகர், குப்பம், அதேபோல் கொட்டிவாக்கம், பாலவாக்கம், சின்ன நீலாங்கரை, பெரிய நீலாங்கரை என்று பல்வேறு கடலோர மீனவ குடியிருப்பு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கே அவர்களுக்கு எத்தனை வேளை உணவு வேண்டுமோ அவ்வளவு வேலையும் உணவு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆர்டிசி அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல அதுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த சென்னையுமே இந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, கிழக்கு சென்னை, மேற்கு சென்னை இந்த கணக்கு இல்ல. ஒட்டுமொத்தமாவே சென்னை பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாகத்தான் ஒரு 5-6 மணி நேரத்திலேயே ரெமெடி கிடைத்திருக்கிறது. வட சென்னைக்கும் அது மாதிரியான தீர்வுகள் இன்றைக்கு ஏராளமான தீர்வுகள் எடுக்கப்பட்ட நிலையில்தான் ஓரிரு இடங்களில் அந்த தண்ணீர் தேக்கம் என்பது இன்னும் 2-3 மணி நேரத்தில் அந்த மோட்டார் வைத்து இறக்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தென் சென்னையிலேயும் கூட கலைஞர் மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனை ரொம்ப பள்ளத்தில் இருக்கு. கட்டடமே ஒரு 4 அடி பள்ளத்தில் தான் இருக்கும். இப்போ 7 மோட்டார்கள் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி தாழ்வான பகுதிகளில் இருக்கிற நீரை தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை இந்த மாதிரியான எந்த பாகுபாடும் இல்லை. அதை அகற்றுகிற பணியினை அரசு செய்து கொண்டிருக்கிறது. இல்ல, அடையார் ரிவர்ல வெள்ளப்பெருக்கு வரத்தை காரணமே இருக்காது. என்னன்னா அதுதான் இப்ப சொன்னேன். அடையாற்றில் எப்ப வெள்ளம் வரும்னா செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீரை கூடுதலாக திறந்து வைத்தால் வெள்ளம் வரும். செம்பரப்பாக்கம் ஏரியின் இன்றைய நிலவரம், இப்போதைய நிலவரம் என்னன்னா 3.6 டிஎம்சி அதோடைய ஒட்டுமொத்த ஸ்டோரேஜ். ஆனா இப்ப எவ்வளவு இருக்குன்னா 2.6. இன்னும் 1 டிஎம்சி தண்ணி வேணும். 1 டிஎம்சி தண்ணி வேணும்னா இன்னும் ஒரு இது மாதிரியான மழை இன்னும் 2-3 மழை வந்தாதான் 1 டிஎம்சி தண்ணி வரும். அந்த மழை இங்க இல்ல, கேட்ச்மெண்ட் ஏரியால வரணும். அந்த மாதிரி வந்தாதான் அந்த ஏரி நிரம்பும். அதுக்கப்புறம் தான் அந்த அடையாற்றில் நீர் திறந்து விடுவது இருக்கும். அதுவும் கிராஜுவலா திறந்து விட்டாங்கன்னா 1000 கன அடி தண்ணி, 2000 கன அடி தண்ணி திறந்து விட்டாக்கா பாதிப்பு இருக்காது. ஒரே நேரத்தில் 2015 டிசம்பரில் ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்கல்ல 1 லட்சம் கன அடி தண்ணி, அந்த மாதிரி திறந்து விட்டாதான் பாதிப்பு இருக்கும். கண்டிப்பா அந்த நிலைக்குத்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்ப நான் சொன்னேன்ல கலைஞர் நகர் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல பின்னாடி இருக்கிற அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணியும் மருத்துவமனைக்கு வரும். இப்போ அதுக்கு நேற்றுக்கு போய் பார்த்தது என்னன்னா அங்க அந்த அம்பேத்கர் நகர்ல இருந்து ஒரு புதிய கால்வாயை கட்டி உதயம் தியேட்டர் வழியா அங்க எடுத்து மெயின் ரோட்ல ஹைவே டிரைனோட லிங்க் பண்ணா ஒரு வழி பிறக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு இந்த வருஷம் பிளான் பண்ணுவோம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் எதுக்காக இது வருதுங்கிறத இப்ப ஏன்னா மழையை இப்ப நேற்றுக்கு தாய்லாந்து நாடுலாம் பெரிய வெளிநாடுகள் வளர்ந்த நாடுன்னு சொல்றோம். நேற்றுக்கு 4 நாள் இன்னமும் கூட அங்க மழை நீர் வடியில 9 பேர் இறந்ததா இப்ப டிவியில செய்தி பார்த்தேன். இங்க மழை வந்து கொண்டிருக்கிற நேரத்திலேயே தாய்லாந்திலும் பாதிப்பு. அதனால இந்த மழை பாதிப்பு இயற்கை பேரிடர்கள்ங்கிறது பெரிய அளவில் வருகிற போது சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பாதிப்புகளும் இல்லாத நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த அரசு முயன்று கொண்டிருக்கிறது. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நான் யுஎஸ் போயிருந்தப்ப நியூயார்க்ல ஹூஸ்டன்ல இருந்து நியூயார்க் வந்துட்டேன். நியூயார்க் வந்த அன்னைக்கு சொன்னாங்க, நல்ல காலம் சார் இன்னைக்கு வந்துட்டீங்க. நேற்றுக்கு நியூயார்க்ல இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இருந்திருந்தீங்கன்னா அங்க புயல் காற்று அடித்து 2 நாட்கள் ஒட்டுமொத்த மின்தடையும் பாதிக்கப்பட்டு யாரும் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு சொல்லி விடுதிகளில் தங்கியிருப்பவர்களுக்கு அரசாங்கமே உணவு கொடுத்துருக்கு. நீங்க நல்ல வேலை வந்துட்டீங்கன்னாங்க. மாதிரி வளர்ந்த நாடுகளிலும் கூட
பேரிடர் பாதிப்புகளுக்கு தப்புவதில்லை. அந்த மாதிரியான பேரிடர் பாதிப்புகள் வருகிற போது கூட தமிழக அரசு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிக சிறப்பாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் ஒரு 5-6 மணி நேரத்திலேயே இதுபோன்ற தீர்வு ஏற்பட்டிருக்கிறது.